வணக்கம். மீண்டும் ஒரு மகாபரிவாளோட ஜெயந்தியான அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மகாபரிவா அப்படிங்கிறவர் எப்படி சடங்குகளையும், சம்பிரதாயங்களையும் கடந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிதம்பரத்துல இருக்கிற தில்லை நடராஜர் கோவில்ங்கிறது சைவ சமயத்துல கோவில்னாலே அந்த கோவில தான் குறிப்பிடுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான கோவில். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மகாபரிவா அவருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமா அந்த கோவிலுக்கு காஞ்சி மடத்துல இருந்து சங்கராச்சாரியார்கள் போனதில்ல. என்ன காரணம்னா, காஞ்சி மடத்துல இருந்து சங்கராச்சாரியார்கள் ஒரு கோவிலுக்கு போணும்னா, அவங்க கையில தான் விபூதி, குங்குமம் அந்த கோவிலுக்கு குடுப்பாங்களே தவிர, அந்த கோவில் குருக்கள் குடுக்கிற விபூதிய அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சம்பிரதாயத்தினால சிதம்பரத்துக்கு அவங்க போறது ஒரு விதமா தவிர்க்கப்பட்டது. ஏன்னா சிதம்பரம் கோவிலுக்கு போனோம்னா, சிதம்பரம் கோவில்ல இருக்கிற தீட்சிதர்கள் அவங்க தான் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். அதாவது அவங்க குடுக்கிற விபூதி பிரசாதத்த மடத்திலேருந்து போற சங்கராச்சாரியார் எடுத்து அணிஞ்சுக்கணும். இது ஒரு ஒரு விதியா பட்ட நிலையில சங்கராச்சாரியார்கள் அங்க போறத தவிர்த்தாங்க உண்மையிலேயே. ஒரு தடவ என்னாச்சு, நம்ம மகாபெரிவா திருவிடை மருதூர்ல கேம்ப் பண்ணியிருந்தார். அவர் அங்க சிதம்பரத்துல இருந்து அது பக்கம் தான் திருவிடை மருதூர்ங்கிறது. ஆனா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அந்த தில்லை நடராஜன் அவருடைய நடனத்த பார்க்கணும். ஏன்னா, நம்ம அவர பார்க்கறதுக்கும், மகாபரிவா மாரி இருக்கிற பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய புறக்கண்ணால அந்த ம தில்லை நடராஜருடைய சிலைய, அவருடைய திருமேனிய நம்ம தரிசிப்போம். ஆனா, மகாபரிவா மாரி இருக்கிறவ அவருடைய அகக்கண்ணால அந்த நடனத்த உண்மையாகவே பார்க்கக்கூடியவர். அந்த மாரி ஒரு தகுதி பெற்ற ஒருத்தருக்கு தான் நடராஜர் நடனத்த பார்க்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு. அவர் திருவிடை மருதூர்ல இருக்கார். இப்ப போனோம்னு தோணின உடனே இதே எண்ணம் ஏதோ ஒரு சமயமா, ஏதோ ஒரு விதமா தீட்சிதர்கள் மனசுலயும் தோணிருக்கு. சிதம்பரத்துல இருக்கிற மக்கள் மனசுலயும் ஒரு விதமா தோணிருக்கு. தீட்சிதர்கள் இந்த மாரி மகாபரிவா திருவிடை மருதூர்ல இருக்காருன்னு அவர இன்வைட் பண்ணாங்க. நீங்க வாங்க, கோவிலுக்கு வாங்க. உங்கள எங்க கோவில்ல வச்சு உங்களுக்கு மரியாதை பண்ண விரும்புறேன் அப்படின்ட்டு. ஆனா அதே சமயத்துல மகாபரிவாளுக்கு தெரியும், இந்த மாரி ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. அத எப்படி தவிர்க்க போறோம், அத எப்படி மாற்றி அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனை அவருக்கு மனசுல இருந்தாலும், அதுக்கு அவர் முக்கியத்துவம் குடுக்கல. அந்த சடங்குகளுக்கோ, சம்பிரதாயமோ எப்படி வேணா நடக்கட்டும். அந்த தில்லை நடராஜனோட நடனத்த தான் பார்க்கணும். அந்த ஒரு எண்ணத்தோட அவர் இருந்தார். அந்த அவர சிதம்பரம் தரிசிக்கிறதுக்கான நாளும் வந்தது. அவர பல விதமான பரிவாரங்களோடு அவருடைய வழக்கமான அ மக்கள் சூழ அவர் திருவிடை மருதூர்லேருந்து சிதம்பரத்துக்கு வராரு. சிதம்பரத்துக்கு அவர நல்லா வரவேற்று அவர கூட்டிட்டு போறபோதே அவருக்கு ஒரு எண்ணம். இந்த மாரி மக்கள்கள்லாம் புடை சூழ்ந்து இருந்தான்னா, தன்னால தனியா நடராஜனோட நடனத்த கண்டு களிக்க முடியாது. அதனால இவங்கள்லாம் இல்லாம வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு, அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு கைங்கரியம் பண்றக்கூடிய ஒருத்தர்ட்ட மட்டும் சொல்லி, நாளைக்கு மறுநாள், அதாவது மறுநாள் காலையில 4 மணிக்கு சிதம்பரம் தீர்த்த கட்டத்துல தன்னை சந்திக்க சொல்லியிருக்காரு. அது மாரியே அவர் யாருக்கும் தெரியாம விடிகாத்தால எழுந்து அந்த தீர்த்த கடத்துக்கு அ அங்க ஸ்நானம் பண்ணி, தன் கைங்கரியர்கிட்டேருந்து உடைய வாங்கி அணிந்து கொண்டு, அவர் நேரா கோவிலுக்கு தனக்கு தானாவே நுழைஞ்சிட்டாரு ஒரு வாயில் வழியா. ஆனா அதே நேரத்துல அங்க ஒரு தீட்சிதர் இருந்திருக்கார். அவர் எதிர்பார்க்கவே இல்ல. சட்டுன்னு பின்னாடி திரும்பினப்போ, முன்னாடி இருந்த நடராஜரே நேரா நிற்கிற மாரி மகாபரிவா வெளியில நிற்கிறதுன்னு அவருக்கு அதிர்ச்சி. உடனே அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, உடனே மத்த தீட்சிதர்களுக்கெல்லாம் சொல்லி, எல்லாரையும் வரவழைச்சு, "நீங்க ஏன் இந்த மாரி எங்களுடைய மரியாதையெல்லாம் ஏத்துக்காம நீங்க மட்டும் தனியா இத பார்த்தீங்க?" அப்படின்னு கேட்டு, "அது இல்ல, நான் விருப்பப்பட்டேன். நான் தனியா எந்த விதமான ஆரவாரமோ, ஆர்ப்பாட்டமோ, மரியாதைகளும் இல்லாம, நான் தனியா இந்த நடராஜர் நடனத்த கண்டுகளிக்க விரும்பினேன். அது நடந்துருத்து." அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த 1 மாசம் ஒவ்வொரு நாளும் அந்த சிதம்பரம் அந்த நடராஜரை தரிசித்து, சிதம்பரம் மக்களையும் மனச திருப்திப்படுத்தி, தீட்சிதர்களுக்கும் திருப்திப்படுத்தி, இனிமே இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் பத்தி கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் கடந்தவங்க தான் மகாபரிவா மாறி இருக்கிறவங்க அப்படிங்கிறத நிரூபிச்சாரு. இத உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த வீடியோல தொடர்ந்து நீங்க மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களுடைய பேத்தி அவங்களோட அனுபவத்த கேளுங்க. அதுக்கப்புறம் கடந்த அனுஷ பூஜையின் போது நடந்த வீடியோக்களையும் பாருங்க. நன்றி.
सिंदूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरद्धारानायकशेखरां इदमुनिवाबीन भक्षोरुगां मणिभ्यां मणिपूर्णरक्तसरिगं रक्तोर्बलां सुप्रतीं सौम्यां रक्तग्रस्तचरणां ध्यायेत्ताम् अम्बिकां मुकुन्मणसाभां अणिमादिभिरावृतां मयूगे ध्यायेत् पद्मासनस्थां सिकसरदनां पद्मभद्राय दाक्षीं हेमाम्बां विघ्नवस्तां सर्वालङ्कारयुक्तां सदलमुपेदां सर्वसुन्दरां श्रीविद्यां शान्तां सकलसुरतां सर्वसत्त्वदायिनीं अशेषजनोहिनी भूषान्तरां जपा कुसुमभासनां तरादो अत्यविच्चर पश्चाद्भूमिमतो पुरः यत्पुरुषेण कविशाः देवा यज्ञमदन्वत वसन्तो अस्यासीताज्यम् श्रीष्मयुष्मश्रद्धविधि सप्तास्यासन्परिचयः त्रिसप्तसमिकर्षदाः देवा यज्ञं तन्वानाः अवर्तन् पुरुषं वशं तं यज्ञं वर्गशैप्रौषन् पुरुषं यादमग्रतः தன்னுடைய தாத்தாவின் மகா பரிவா அனுபவங்களை நம்முடன் பகிர திரு லக்ஷ்மி சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க அவங்கள்ட்ட அவங்க தாத்தாவோட மகா பரிவா அனுபவத்தை பற்றி கேட்போம். அவங்க மிகச்சிறந்த கர்நாடக இசை வித்வான், பழமையான கர்நாடக வித்வான், சீனியர் வித்வான் திரு மகா விஸ்வநாத ஐயர் அவர்களுடைய பேத்தி இவர்கள். அவங்கள்ட்ட பேசி அவங்க அனுபவத்தை பெறுவோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மகா விஸ்வநாத ஐயர் அவர்கள் யார்? உங்களுக்கு எங்க தாத்தா, அம்மா வழி தாத்தா. அவர் மகா பரிவா அனுபவம் நேரடியா பார்த்திருக்காரா? கண்டிப்பா. அவருடைய எந்த இடத்துக்கு போனாலும் இடைஞ்சிட்டு இருப்பார். எப்போ போனாலும் அவர் போற ஊர்களில் இவர் பார்க்க நேர்ந்தா கண்டிப்பா கச்சேரி பண்ணாத வரவே மாட்டார். மகா விஸ்வநாத ஐயர் ஒரு பெரிய கர்நாடக சங்கீத வித்வான் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அவர் மகா பரிவா அவருடைய இசையை ரசிச்சிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? சொல்றேன். அதாவது ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி நடந்து 75 வருஷம் இருக்கும் ஏறக்குறைய. அப்போதான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீட்டாரோகணம் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு தடவை நுங்கம்பாக்கத்தில் அவர் முகாம் போட்டிருந்தார். பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது மகாராஜ விஸ்வநாதர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. எப்போ வந்தாலும் அவர் பாடாத இருக்கிறதே கிடையாது. அதில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாருனாக்க, ஒவ்வொரு வித்வான்கள் முறை போட்டுன்னு 3 மணி நேரம் கச்சேரி பண்ணினா, அப்போ எங்கள் தாத்தாவோட டேர்ன் வரைச்ச ரொம்ப பக்தி சிரத்தையா 3 மணி நேரம் கச்சேரி. அதுல நடுப்புற விநாயகுனி பாடினார். விநாயகுனி பாடிச்ச அநாத ரட்சிகை காமாட்சி அப்படிங்கிற இடத்துல ரொம்ப விஸ்தாரமா நிரவல் பண்ணி ரொம்ப பக்தி சிரத்தையா பாடினார். அவரே பாடினாரா இல்ல தன்னை மறந்து பாடினாரா அப்படிங்கிறது கேட்கறவாளுக்கும் புரியல, அவருக்கும் புரியல. அந்த நிமிஷத்துல அந்த நேரத்துல என்ன பண்ணாருன்னா, ஆச்சாரியால் அம்பாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் அந்த கீர்த்தனை முடிஞ்சு இன்னும் 2 கீர்த்தனமும் ஆனப்புறம் ஆச்சாரியாள்கிட்ட போய் இவர் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கறதுக்காக போனார். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் புஷ்பத்தாலையும் ஆபரணத்தாலையும் அம்பாளை அலங்காரம் பண்றோம், நீ நாதத்தால அலங்காரம் பண்ற, உனக்கு உடம்புல காமாட்சி அம்மன் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் ரொம்ப இருக்கு. அதனால நீ யாரையும் கடுமையா பேசிவிடாத, என்ன கோவம் வந்தாலும் பல்ல கடிச்சின்னு பொறுமையாரு. ஏன்னா எங்க தாத்தா கொஞ்சம் கோவக்காரர். பல்ல கடிச்சின்னு பொறுமையாரு அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்துட்டார். ஏன் அப்படி சொன்னார்? ஏன் கடுமையா பேசக்கூடாது அப்படின்னாரு? பொதுவா மக்கள் எல்லாருக்கும் கோவம் வரும், கோவத்துல 2 வார்த்தை பேசுவார். ஒரு மகா விஸ்வநாதர் மட்டும் என்ன சிறப்பு? அவர் ஏன் அவரை பேசக்கூடாதுன்னாரு? பேசக்கூடாதுன்னாக்கா அதான் காரணம். காமாட்சி அம்மன் அனுகிரகம் உனக்கு ரொம்ப இருக்கிறதுனால ஏதாவது பேசினா பழிச்சிருவோம். அதனால நீ கடுமையா யாரையும் திட்டியோ சாபம் விட்டோ ஒன்றும் பண்ணிடாத, பொறுமையா இரு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் நாங்களாம் சகஜமா, நீ ஆமா பின்ன உனக்கு வர கோபத்துக்கு சொல்லாம என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதே சாபம் அவர் சொன்ன வார்த்தை 30 வருஷம் கழிச்சு என் வீட்டிலேயே பழிச்சிருக்கு. உங்க வீட்டுலங்கிறத நம்ம எடுத்துருவோம், அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. அதாவது என்னத்தினால் அவர் அந்த மாதிரி பண்ணினார்னா, தங்கிட்டே வளர்ந்து தன்னுகிட்டே பாட்டு சொல்லிக்கிட்ட ஒரு பையன் ரொம்ப அலட்சியமா நடந்துட்டு இருந்தான் அவர்கிட்ட.
அதாவது அவருக்கு இது பிரபலமா ஒரு கச்சேரி நடக்க குருவை நிந்தனை பண்ற அளவுக்கு இதுவா போச்சு. அது வளர்ந்துடுத்து, குரு நிந்தனைங்கிற அளவில் வளர்ந்துடுத்து. அப்போ வந்து ஏதோ ஒரு சீரியஸ் சமாச்சாரத்தில் இவர் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்லி, சரிப்போ நீ இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப, அலட்சியமா பேசுறியோ இல்லையா, ரொம்ப அனுபவிப்பேன் அப்படின்னார். அப்போ கூட நாங்களாம் இதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. கடைசியில் என்னடான்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அதை அப்படியே பலிச்சு கொடுத்து. அதான். ஸோ அதாவது மகாபரிவா வந்து முன்னாடியே அறிஞ்சு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி உங்க நாக்கில் காமாட்சியம் இருக்கிறதுனால அதை வந்து நீங்க வந்து அது உங்களுடைய வார்த்தை பிரிவுகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா, நன்றிம்மா. இது ஒரு முக்கியமான ஒரு பதிவா வந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதை தவிர உங்களுக்கு மகாபரிவா அனுபவம் வேற ஏதாவது இருக்கா? அது மகாபெரிவா அனுபவங்கிறது அப்பப்போ தரிசனம் பண்ணி ராமஜெயம் எழுதி அவர்கிட்ட பேப்பர் கொடுத்து அந்த வெள்ளிக்காசு அது வாங்கின இதுவாக அவரோட ஆசீர்வாதமா அவ்வளோதான வழிய அதுக்கு மேலே ஒன்றும் இருக்கிறாப்புல எனக்கு ஞாபகம் இல்லை. நன்றிம்மா, நன்றி, வணக்கம். தேங்க்யூ.